மாட்டோம். தமிழர்களின் மானத்தை நிர்வாணமாக்கிய மோடி அரசு மன்னிக்க மாட்டோம். பாஜகவை மன்னிக்க மாட்டோம். சீ வெட்கக்கேடு, மானக்கேடு, மத்திய அரசு மானக்கேடு, பாஜக அரசு மானக்கேடு. மோடிக்கு 10 லட்சம் கோடி, விவசாயிக்கு கோமனமும் கட்டு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாட்டின் முதுகெலும்பை முறிக்கிறோம். தாம்பரத்தில் சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக மாபெரும் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்களின் புரட்சி இப்பொழுது தாம்பரத்தில் மிக எழுச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது களத்திலிருந்து மனிதநேய கட்சியின் மாவட்ட துணை செயலர் SR இப்ராஹிம். மத்திய அரசை கண்டிக்கின்றோம். பாஜக அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசு நிறைவேற்றீடு. விவசாயிகளின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றீடு. மன்னிக்க மாட்டோம். தமிழர்களின் மானத்தை நிர்வாணமாக்கிய மோடி அரசு மன்னிக்க மாட்டோம். வெட்கக்கேடு, மானக்கேடு, மத்திய அரசு வெட்கக்கேடு, பாஜக அரசு மானக்கேடு. கண்டிக்கின்றோம். நாட்டின் முதுகெலும்பை முறித்திடும் நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். சந்தித்தீடு டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை சந்தித்தீடு. மௌனம் காக்காதே. மத்திய அரசே மௌனம் காக்காதே. பாஜக அரசே மௌனம் காக்காதே. அவமானப்படாதே. உலக அரங்கில் அவமானப்படாதே. மத்திய அரசு நிறைவேற்று. விவசாயம் கோரிக்கை நிறைவேற்று. தள்ளுபடி செய்து. தமிழக மாவட்ட நிர்வாக மத்திய மோடி அரசு மன்னிக்க மாட்டோம். வெட்கக்கேடு. பாஜக அரசு வெட்கக்கேடு. கோரிக்கை பத்திரிகை போட்டு விவசாயிக்கு கோபுரம் கட்டு. கண்டிக்கிறோம். நாட்டின் முதுகெலும்பை முறித்திருக்கிறோம். நரேந்திர மோடியை கண்டிக்கிறோம். சந்தித்தீடு. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை சந்தித்து மௌனம் காக்காதே. மத்திய அரசு பாஜக அரசு மௌனம் காக்காதே.
தமிழக பாஜக நிறுத்துது. விவசாயிகளே கொச்சைப்படுத்துவதை நிறுத்துவதே நிறுத்துது. அவமானப்படுத்தாதே அவமானப்படுத்தாதே. மத்திய அரசு மத்திய அரசு விவசாயிகள் அவமானப்படுத்தாதே. நன்றி திரு அசன் அவர்கள். அடுத்ததாக சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய தாம்பரம் நகர பொருளாளர் சின்னா அவர்கள். தள்ளுபடி செய்திடு தள்ளுபடி செய்திடு. விவசாய கடன்களை தள்ளுபடி செய்திடு. மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். தமிழக மானத்தை மன்னிக்க மாட்டோம். நிர்வாணமாக்கிய மோடி அரசு மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். பாஜகவை மன்னிக்க மாட்டோம். வெட்கக்கேடு வெட்கக்கேடு. பாஜக அரசுக்கு வெட்கக்கேடு. மோடிக்கு 10 லட்சம் போட்டு விவசாயிக்கு கோமணம் கட்டு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாட்டின் முதுகெலும்பை முடித்திருக்கோம். நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். சந்திப்பீடு சந்திப்பீடு. வெளியில் போராடும் வரை விவசாயிகளை சந்திப்பீடு. மௌனம் காக்காது மௌனம் காக்காது. மத்திய அரசு பாஜக மௌனம் காக்காது. மத்திய அரசு பாஜக மௌனம் காக்காது. நிறுத்திடு நிறுத்திடு. தமிழக பாஜக நிர்வாகிகளே விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திவிடு நிறுத்திவிடு. நன்றி சின்னா அவர்கள். அடுத்ததாக சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய தாம்பரம் நகர செயலாளர் மாலிக் அவர்கள் கோஷம் போடுவார். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். மத்திய அரசு மத்திய அரசு நிறைவேற்றிடு நிறைவேற்றிடு. விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றிடு. விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்றிடு. தள்ளுபடி செய்திடு தள்ளுபடி செய்திடு. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்திடு. தள்ளுபடி செய்திடு தள்ளுபடி செய்திடு. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்திடு. மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். தமிழர்களின் நலத்தை நிறுவனமாக்கிய மோடி அரசு மன்னிக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம். பாஜக அரசை மன்னிக்க மாட்டோம். வெட்கக்கேடு வெட்கக்கேடு. பாஜக அரசுக்கே வெட்கக்கேடு. மோடிக்கு 10 லட்சம் கோட்டு. விவசாயிக்கு கோமணம் கட்டு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நாட்டின் முதுகெலும்பை முடித்திருக்கும் நரேந்திர மோடியை கண்டிக்கின்றோம். கண்டித்திடு கண்டித்திடு. டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை சந்தித்திடு. மௌனம் காக்காதே மௌனம் காக்காதே. மத்திய அரசு பாஜக அரசு மௌனம் காக்காதே மௌனம் காக்காதே. நிறுத்திடு நிறுத்திடு. தமிழக பாஜக நிர்வாகிகளை விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திடு. விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திடு நிறுத்திடு. அவமானப்படாதே அவமானப்படாதே. மத்திய அரசு மத்திய அரசு உலக அளவில் அவமானப்படாதே அவமானப்படாதே. நன்றி நன்றி திரு மாலிக் அவர்கள். அடுத்ததாக சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய காஞ்சி வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அப்துல் ரஹ்மான் கோஷம் போடுவார்.
மத்திய அரசே நிறைவேற்றிடு விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றிடு. தமிழர்களுக்கு பார்த்த கண்ணு தெரியாதா? மோடி அரசு நடிகையை சந்திக்க நேரம் இருக்கு, விவசாயியை சந்திக்க நேரம் இல்லையா? மானம் இல்லையா? பத்திரிகையாளர்களை ஆன்டி இந்தியன் என்று சொல்லிய எச் ராஜாவை கைது செய். எச் ராஜாவே எங்களை விரட்ட நீ யார்? எங்கள் வரிப்பணத்தை திருப்பி கொடுக்க நீ யார்? எங்களை தேச துரோகி என்று சொல்ல நீ யார்? எங்கள் முன்னோர்கள் ரத்தத்தையும் வேர்வையையும் இந்த நாட்டின் சுதந்திரம் எழுதி நிற்குது. எங்களை தேச துரோகி என்று சொல்ல நீ யார்? இந்த தேசத்தை காட்டி கொடுத்த கயல்களை நீ யார்? பாஜக அரசே மானம் இல்லையா? தமிழக விவசாயிகளின் கண்ணீர் கண்டு உனக்கு வெட்கம் இல்லையா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத அரசை கண்டித்த உனக்கு துப்பில்லையா? வெட்கக்கேடு, தண்ணீருக்கு கூட வழி இல்ல. ஆட்சி நடத்த துப்பில்ல. மத்திய அரசு மாணவர்களின் புரட்சியை தூண்டாது. தமிழர்களை காத்திடு, நிறைவேற்றிடு, கோரிக்கையை நிறைவேற்றிடு. இறுதியாக சமூக நீதி மாணவர் இயக்கத்துடைய மாநில செயலாளர் திருச்சி நூறுதீன் அவர்கள். சாந்தியும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் என்றென்றும் பொலியப்படுத்துமாக பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய வேதனையின் கீழ் நாங்கள் இந்த இடத்தில் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய வேதனை ஆட்கொண்டு இந்த இடத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 31 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் பல கட்ட போராட்டங்களை செய்த ஒரு விவசாய சமூகம், எங்களுடைய தமிழ் விவசாயிகள் இன்றைக்கு சமீபத்திற்கு 2 நாட்களுக்கு முன்னால் மோடி அவர்களை சந்திப்பதாக கூட்டிக் கொண்டு சந்திக்காமல் வெறும் மனுவை மட்டும் வாங்கி விரட்டிவிட்ட ஒரு விரக்தியின் காரணமாக ஒரு நிர்வாண கோலத்திலே உங்களுடைய விவசாயிகள் டெல்லியிலே போராடினார்கள். ஒரு மனிதனுக்கு எதையெல்லாம் முக்கியமோ காசு பணத்தை விட மிக முக்கியமானது எது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய ஒரு மானம். அந்த மானத்தை கூட இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இன்றைக்கு தமிழர்களை வாங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசு யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா? இந்த அரசு மக்களுக்கான அரசா? நாங்கள் கேட்கிறோம். இந்த இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு மக்கள் பாதிக்கப்படுறோம். கிட்டத்தட்ட 365 விவசாயிகளுக்கு மேல இறந்துட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டு போராடுனா எங்களை திட்டுறாங்க, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறாங்க, லட்டுச்சார்ஜ் கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த அரசு யாருக்கான அரசு? மக்களுக்கான அரசா? யாருக்கான அரசு என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. 365 விவசாயி செத்துட்டா டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு விவசாயிகள் நிலமெல்லாம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா காஞ்சி கருவாடாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். விவசாயிகளுடைய குழந்தைகளுடைய கண்ணீரை நீங்க போய் பாருங்க. விவசாயிகளுடைய மக்களுடைய பொண்டாட்டி தாலியை கலங்கி வச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். விவசாய குழந்தைகள் எல்லாம் படிக்க முடியாம, ஸ்கூல் பீஸ் கட்ட முடியாம இன்னைக்கு நின்று போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுடைய வீடுகள்ல போய் பாருங்க, பல்வேறு தூக்கு கொலைகள், அவனை தற்கொலை பண்ணிக்கிறது. ஏதாவது ஒன்று செஞ்சு எப்படியாவது வாழலாமான்னு சொல்லி பிச்சை எடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள்.
புஞ்சையும் நஞ்சையும் கொஞ்சி விளையாடுகின்ற எங்களுடைய டெல்டா மாவட்டத்தில் இன்னைக்கு போய் பச்சை பசன் இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அந்த அளவுக்கு விவசாயம் என்பதை இருந்த இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இதை நீங்க செய்யாதீங்க அப்படிங்கறத கண்டிச்சுதான் இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இன்னைக்கு எங்களுடைய சகோதரர்கள் கோஷம் போடும்போது சொன்ன மாதிரி நடிகைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது. பெரும் பெரும் இந்தியாவினுடைய ஏதோ தேசத்தினுடைய தந்தை மாதிரி பாதுகாக்கக்கூடிய அம்பானியினுடைய மகனை பார்க்க பிரதமருக்கு நேரம் இருக்கிறது. அம்பானியுடைய குடும்பத்தில் விசேஷத்தில் கலக்கிறதுக்கு பிரதமருக்கு நேரம் இருக்கிறது. இன்னும் பல கார்பரேட் முதலாளிகளை சந்திப்பதற்கு நேரம் இருக்கிறது. ஆனா ஒரு சமூகம், ஒரு விடுதலை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகம், ஒரு இனம் எங்களுக்கு பார்த்துட்டு போங்கடான்னு சொன்னா கூட அதை பார்க்க கூட முடியல என்று சொன்னா இவர் யாருடைய பிரதமர்? இவர் மக்களுக்கான பிரதமராங்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப அம்பானி அதானிகளுக்கு எல்லாம் பார்க்க நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர், நடிகைகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர், கார்பரேட் ஊழல்வாதிகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமர், ஏன் எங்களை பார்க்க சந்திக்க நேரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த மக்களை, இந்த விவசாயிகளை ஏன் சந்திக்க முடியல? உங்களால அவர்களுடைய கோரிக்கை ஏற்க முடியல? உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் தரீங்க, 7,000 கோடி கார்பரேட்டுக்கு கடன் தள்ளுபடி பண்றீங்க. ஏன் விவசாயிகளுடைய கடனை உங்களால தள்ளுபடி பண்ண முடியல? நியாயமான கோரிக்கை தாங்க வைக்கிறாங்க. ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை வச்சு ஒரு மக்கள் போராடினா அந்த மக்களை சந்திப்பதற்கு கூட இந்த மத்திய அரசு தயாராக இல்லை என்பதை தான் நாங்கள் கண்டிச்சு இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதை கண்டிச்சுதான் இன்றைக்கு மாணவர்களாக இருக்கக்கூடிய நாங்க காலேஜ் நேரம் போக மிச்ச நேரத்தில் வந்து இந்த இடத்துல போராட்டம் பண்ணுவதற்கான அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய இனம் இன்றைக்கு டெல்லியிலே வஞ்சிக்கப்படுகிறது. இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காகத்தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இந்த அரசு இதை புரிஞ்சுக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. விவசாயிகளுடைய கோரிக்கை சாதாரண ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏறுங்க. அதைதான் நாங்கள் இன்றைக்கு கண்டிச்சு இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். என் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு விவசாயிகளுக்கான ஒரு கடன் இருக்கு தெரியுங்களா? மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க, மத்திய கால கடனாக இந்த விவசாயிகள் தரும், கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி விவசாயிகள் போராட்டம் நடத்தலாம். உடனே அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னா, மத்திய கால கடனாக அரசு கொடுக்குது. மத்திய கால கடன் என்னன்னு சொன்னா 5 வருஷம் கழிச்சு அல்லது 29 மாதம் கழிச்சு அரசு அந்த இன்னைக்கு ஒரு 8 நிலத்துக்கு அரசு கொடுக்கக்கூடிய உதவி தொகை